ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு டவுட் கிளியர் பண்ணுற வீடியோ தான். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இது வந்து சம்கி ஒர்க் டைப் 4. ஸோ இந்த சம்கி ஒர்க் டைப் 4 வந்து ஒரு ஃப்ளவரும் ஒரு லீஃபும் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஃப்ளவருக்கு பெட்டலை எப்படிலாம் ஃபில் பண்ணலாங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அன்றைக்கி நம்ம அந்த டைப் 4 சம்கி ஒர்க்கில் இந்த மாடலில் ஃப்ளவர் பார்த்தோம். இதுவும் ரவுண்ட் மாடலில் இதுவும் ஒரு ஃப்ளவர் தான். லீஃப் பாருங்கள், இந்த மாதிரி இன்னும் இருக்குல்ல, இது வந்து லீஃப் தான். ஓகேவா? இது ஒரு மாடல் ஃப்ளவர் அண்ட் லீஃப். இது வந்து கொடி, இந்த ரவுண்டு மாதிரி வந்துருக்குல்ல, இது வந்து கொடி. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ளவரை எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இங்கேருந்து இப்படி குத்தி எடுத்துட்டு பாருங்கள், இதில் இது ஃப்ளவர் ஃபில் பண்ணுறது தான் இப்படி யூஸ் பண்ணோன்னு இல்லை. எந்த டிசைனில் நீங்கள் ஃபில்லிங் பண்ணதுக்கும் இதே மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். நம்ம வந்து இன்றைக்கி ஃப்ளவர் ஷேப்பில் இதை வந்து ஃபில் பண்ணுறோம். ஸோ நல்ல ஒரு ஈஸியான மெத்தட், இது சீக்கிரமாக முடியவும் செய்யும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி ஒரு ரோ முடிச்சிருக்கோம். இனி நம்ம நெக்ஸ்ட் ரோ பண்ணலாம். நெக்ஸ்ட் ரோவில் பனச்சில் பாருங்கள், இந்த 2 சம்கி இருக்குல்ல, இந்த 2 சம்கிக்கு நடுவில் இப்படி வைக்கிற மாதிரி பண்ணணும். அப்போ அந்த அரேஞ்ச்மெண்ட் பார்க்க சூப்பராக இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பண்ணச்சில் இந்த கர்வ் வந்து கொஞ்சம் இங்கேருந்து இப்படி குத்தி எடுக்கிறதுக்கு இங்கே லைன் இல்லாமல் இருக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் வந்து இப்படி லைனும் போட்டுக்கலாம் ஒவ்வொரு செக்ஷனுக்கு. பாருங்கள், நான் இதில் பண்ணி காட்டுறேன். இந்த பெட்டலில் பாருங்கள், இப்போ நம்ம இதில் லைன் எதுவும் போடலை, அப்படி தானே, போடாமல் தானே நம்ம இப்படி தைச்சிட்ருக்கோம். ஸோ ஒரு வேளை நம்ம ஃபஸ்ட்டில் செய்யும்போது நமக்கு கொஞ்சம் எப்படி கொஞ்சம் லைன்கள் அப்படி கொஞ்சம் திணறலாக இருந்துன்னா நீங்கள் வந்து இப்படி ரவுண்டு இருக்கா, அடுத்த ரவுண்டு பாருங்கள், இந்த மாதிரி இப்படி லேசாக பென்சில் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியாது. பாருங்கள், இந்த மாதிரி இப்படி போட்டிங்கன்னா இங்கேருந்து இங்கே அப்புறமா இங்கேருந்து இந்த மாதிரி நம்ம ஈஸியாக போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இனி அடுத்த லேயர். ஸோ இது வந்து எப்படின்னா இப்படி ஃபுல்லாக லேயராக போட்டு இங்கே வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணலாம். அல்லது பாருங்கள், ஒரு 2-3 லேயர் போட்டு பாதியில் நம்ம மாதிரி த்ரெட் வச்சு ஒர்க் பண்ணி நம்ம ஃபில் பண்ணலாம். ஸோ நான் அதையும் நான் காட்டித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த பெட்டல் முடிச்சுட்டு அப்புறமா அந்த மாடலும் நான் காட்டித்தரேன்.
பாருங்கள் இந்த மாதிரி இப்படி முடிச்சிருக்கோம். இனி அடுத்த லேயர். ஸோ இந்த மாதிரி இப்படி லேயராக போட்டு லாஸ்ட் வரைக்கும் நம்ம முடிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி இந்த பெட்டல் ஃபுல்லாக அப்படி ஃபில் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம பெட்டலில் ஃபுல்லாக இந்த மாதிரி இப்படி ஃபில் பண்ணியிருக்கோம். இனி நம்ம பாதி தூரம் ஒரு 3-4 லேயர் சமக்கி வச்சுட்டு அப்புறமா எப்படி த்ரெட்டை வச்சு பண்ணலாங்க தான் பார்ப்போம். அதுவும் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஃப்ளவருக்கு பெட்டலை நம்ம ஃபில் பண்ணலாம். இதில் நீங்கள் ஒரு கலர் கொண்டும் பண்ணலாம், இல்லை 2-3 கலர் கொண்டும் பண்ணலாம். பாருங்கள் இனி நம்ம ஒரு பாதி அளவு ஒரு 3 to 4 லேயர்ஸ் நம்ம சமக்கி வச்சுட்டு பாக்கி உள்ள இடத்த எப்படி ஃபில் பண்ணலாங்கிறதே நம்ம பார்க்கலாம். நான் வந்து இதுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இது தைக்கச்சில் நான் வந்து இந்த த்ரெட் யூஸ் பண்ணேன், இந்த சமக்கி தைக்கச்சில். இப்போ இந்த டிசைனுக்கு நான் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம பாதி வழியில் நம்ம வந்து ஃபில் பண்ணுவோம்ல, அதுக்கு நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நான் எல்லாத்துக்கும் சேர்த்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டே நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இது வந்து 2 ஸ்ட்ராண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம பண்ணோம்ல அதே மாதிரி தான் தைக்கணும். ஒரு 2 to 3-4 லேயர் தைக்கலாம். 4 லேயர் தைச்சா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. உங்களுக்கு டிசைனுக்கு ஏற்றவாறு கொஞ்சம் சின்ன பூனா 2 லேயர் போதும்னா 2 லேயர் போதும். நீங்கள் எந்த டிசைன் எப்படி எடுக்கீங்களோ அந்த மாதிரி. இது கொஞ்சம் பெட்டல் கொஞ்சம் பெருசாக இருக்கனால நான் ஒரு 4 லேயர் பண்ணிவிட்டு அப்புறமா ஃபில் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டைப்பு, சீக்கிரம் நம்ம செய்தும் முடிச்சிடலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. நம்ம நேரமே தைச்சோம்ல, அதுவும் ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவர் தான், ரவுண்ட் ஷேப் ஃப்ளவர். இதே மெத்தடில் நீங்கள் வந்து எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் ஃபில் பண்ணலாம். நீங்கள் வேறையும் டிசைன் எடுத்து ஃபில் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் உண்டுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணுங்கள், உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணி தரேன். இது வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டுக்கு ஃப்ரீ கோர்ஸ் தான். ஸோ நிறைய ஸ்டிச்சஸ் நம்ம இப்போ படிச்சிருக்கோம். இது வந்து பேசிக்கில் லெவல் 1 கோர்ஸ், லெவல் 1 கோர்ஸ். ஸோ நம்ம நிறைய ஸ்டிச்சஸ் நம்ம படிச்சுட்டே இருக்கோம். இன்னும் இருக்குது படிக்கிறதுக்கு. பேசிக்கில் லெவல் 1 இன்னும் ஸ்டிச்சஸ்லாம் பாக்கி இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருக்காவது இது இன்ட்ரெஸ்டடாக இருக்குன்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இது வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸும் கூட. ஸோ நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லையும் என்ன படிக்கிறோமோ அதை நீங்கள் வந்து ஒரு கிளாத்தில் செய்து அதை எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்லாம் நான் வந்து டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். அது நீங்கள் பார்த்து அதுபடி நீங்கள் வந்து ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நம்ம படிக்கக்கூடிய டிசைனை நீங்கள் வந்து ஒரு பிக்சரில் போட்டு அந்த பிக்சரை நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்புக்கு குரூப் இருக்குது, அந்த குரூப்போட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்து நீங்கள் வந்து அந்த டிசைனை உங்கள் நேம் ப்ளஸ் பிளேஸ் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்து பேரையும் போட்டு எனக்கு வந்து அந்த டிசைனை நீங்கள் அனுப்புங்க. நான் ஏன் பிளேஸ் எழுத சொல்லுவேன் அப்படின்னா, ஏன்னா ஒரே பேரில் 2-3 பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அப்போ யார் ஏன்னு தெரியாமல் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ ஐடென்டிஃபை பண்ண ஈஸியாக இருக்கிறதுக்கு வேண்டி தான் நான் வந்து எல்லாரையும் பிளேஸ் போடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ கோர்ஸ் முடித்தோன்னே சர்டிஃபிகேட்டும் உண்டு. ஸோ நீங்கள் எல்லோரும் நீங்கள் வந்து இதுக்கு ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாது. எல்லோரும் இதில் வந்து ஜாயின் பண்ணி ஹேண்ட் எம்ப்ராய்டரி படிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் உண்டுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயும் ப்ளேஸ் பண்ணி கேட்கலாம், குரூப்லேயும் நீங்கள் கேட்கலாம்.
வீடியோஸ்லாம் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. வீடியோஸ் பார்க்க எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். பாருங்கள், இப்போ நம்ம 2 லேயர் முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம 3rd லேயர் பண்ணுவோம். பாருங்கள், இந்த மாதிரி 3 லேயர்ஸ் முடிச்சிட்டோமா? கூட ஒரு லேயர் நம்ம போடலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டில் இதிலேருந்து எடுத்து பாருங்கள், இந்த நேரமே நம்ம முடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த சம்கிக்குள்ளே இப்படி போட்டு எடுக்கணும். இந்த மாதிரி இப்படி போட்டோமா? இனி பாருங்கள், இனி கீழே இருந்து எடுத்து அடுத்த சம்கிக்குள்ளே, இந்த சம்கிக்குள்ளே இனி அடுத்து இப்படி ஒவ்வொரு சம்கிக்குள்ளேயா நம்ம அப்படியே போட்டு எடுக்கணும். பாருங்க, நான் வந்து ஒரே சென்டர்லேருந்து தான் எடுக்கேன். அப்போ தான் அழகாக பூ மாதிரி வரும் அப்படின்ட்டு. பாருங்க, இந்த மாதிரி போட்டோமா? இப்போ நம்ம சம்கிக்கு நம்ம தைச்சோம்ல, இனி நம்ம சென்டரில் கொஞ்சம் கேப் இருக்குல்ல, அந்த கேப்பை நம்ம ஃபில் பண்ணிடலாம். இதை நம்ம கொஞ்சம் கட்டையாக எடுக்கலாம், பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்க, இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி பாதியில் நம்ம சம்கி ஒர்க், பாதியில் இப்படி த்ரெட் ஒர்க். ஸோ இந்த மாதிரி வேணால் இப்படியும் ஃபில் பண்ணலாம், இப்படின்னா இப்படியும் நம்ம ஃபில் பண்ணலாம். ஸோ எப்படி நமக்கு விருப்பமோ அப்படி நம்ம ஃபில் பண்ணலாம். இனி நம்ம லீஃப் எப்படி ஃபில் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பின்னால் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் தான். பாருங்கள், இப்படி போட்டு இப்படி எடுக்கணும்.
பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து லீஃப் பண்ணலாம். லீஃப்க்கு பாருங்கள் நான் வந்து இந்த மாதிரி ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து 2 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதிலே நான் வந்து ஒரு 3 லேயர்ஸ் போட்டுட்டு அப்புறமா த்ரெட் ஒர்க் தான் பண்ண போகிறேன் இதை மாதிரி. ஸோ அதனால் ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபில் பண்ணுறது நல்லா ஈஸி தானே, ஃபுல்லாக எப்படி வச்சு ஃபில் பண்ணணும் தானே. ஸோ அந்த த்ரெட் ஒர்க் வந்து இங்கேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் முடிக்கணுங்கிறது இந்த மாதிரி ஷேப்பாக இருக்கனால நான் வந்து த்ரெட் ஒர்க் காட்டி தரேன். பாருங்கள் லீஃபுக்கு இந்த சைட்லேருந்து இப்படி எடுக்கணும். இப்போ பாருங்கள் நம்ம வந்து 3 லேயர்ஸ் முடிச்சிட்டோம். இனி நம்ம பாருங்கள் இப்படி சென்டர்லேருந்து நம்ம த்ரெட் ஒர்க் பண்ணலாம். நம்ம நேரமாக பெட்டலில் பண்ணோம்ல அதே மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு சம்கிக்குள்ளே நம்ம த்ரெட் போட்டு எடுக்கணும். நல்லா அப்படி சென்டர்லேருந்தே வந்தால் பார்க்க அழகாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி
இப்போ இதில் வந்து கேப் நல்லா க்ளோஸ் ஆகிட்டனால நான் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் போடல. ஒருவேளை கொஞ்சம் கேப்பாக இருந்தால் நம்ம வந்து இதில் நம்ம போட்டோம் இல்லை பெட்டலில் அதே மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் போட்டு நம்ம ஃபில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ளவர்ஸும் லீவ்ஸும் இந்த மாதிரி டீப் பெட்டல் ஃபில் பண்ணணும். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ நல்ல ஈஸியாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.